Dear 10th standard CBSE students, நம்ம trigonometric identities பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் 17th question 17th PYQயோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா cosecant A கொஸ்டின் எழுதிக்கலாம். your LHSல cosecant A minus cot A divided by cosecant A plus cot A அப்படின்னு இருக்குது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் cosecant A plus cot A divided by cosecant A minus cot A. பார்க்கும்போதே தெரியுது LCM தான் எடுக்கணும். இந்த மாதிரி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மும் இதே மாதிரி தான், பட் வேறு secant tan அந்த ஃபார்மேட்டில் இருந்தது. ஸோ LCM தான் எடுக்க போகிறோம். cosecant A minus cot A the whole square plus cosecant A plus cot A the whole square divided by, so A plus B multiplied by A minus B, which is equal to A square minus B square. நிறைய சம்மில் இந்த ஐடென்டிட்டிஸ் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ நான் டேரெக்டாகவே இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். இப்போ secant ஸ்கொயர் A மைனஸ் cot ஸ்கொயர் ஏன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே இதை பார்த்துருந்தோம். A plus B the whole square plus A minus B the whole square. அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாம். A minus B the whole square plus A plus B the whole square. ஸோ ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். A square plus B square minus 2AB plus A square plus B square plus 2AB பண்ணும்போது இவங்க ரெண்டும் கேன்சல் ஆயிடுவாங்க. A square plus A square 2A square 2B square 2 காமனாக எடுத்தோம்னா A square plus B squareன்னு இருக்கும். A இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கான்னு பாருங்க, cosecant Aன்னு இருக்காங்க. B இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கான்னு பாருங்க, cot Aன்னு இருக்காங்க. ஸோ ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது என்ன இருக்கும், 2 times cosecant square A minus cot square A அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். clear? Any doubts? Sorry, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ cosecant square A plus cot square Aன்னு கிடைக்கும். ஸோ அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா. 2 times இந்த வேல்யூவை தான் நான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். 2 times cosecant square A plus cot square A divided by cosecant square A minus cot square A அப்படின்னு இருக்குது. ஸோ ஐடென்டிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டிலாம் பாருங்கள். கொசிகண்ட்டையும் காட்டையும் ரிலேட் பண்ணுற மாதிரியான ஐடென்டிட்டி என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எஸ், cosecant square A 1 plus cot square A which is equal to cosecant square A. அப்போ cosecant square A minus cot square A என்ன வரும், equal to 1. அப்போ உங்களோட denominator அப்படியே என்ன ஆயிரும், equal to 1 ஆயிரும். ஸோ denominator 1ஆல் ரீப்ளேஸ் பண்ணிடலாமா. ஸோ denominator 1ஆல் ரீப்ளேஸ் பண்ணால் 2 times cosecant square A plus cot square Aன்னு இருக்கும். denominator 1 ஆயிடும். ஸோ நல்லா பாருங்கள், உங்களோட RHS என்ன வரும், 2 times 2 cosecant square A minus 1ன்னு வரும். 2 cosecant, அந்த காட்டுங்கிற ஒரு விஷயமே இல்லை. அப்போ காட்டை வந்து நீங்கள் கொசிகண்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணணும். காட் எப்படி கொசிகண்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணலாம், நம்ம இங்கே எழுதினோம் இல்லையா, அந்த ஃபார்முலா தான். காட் வேணும்னா என்ன பண்ணலாம், cot square A equal to cosecant square A minus 1. இந்த ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுங்கள். ஸோ cosecant square A plus cot எப்படி எழுதலாம், cosecant square A minus 1. ஸோ 2 times cosecant square A இருக்குது. ஸோ 2 times cosecant square A minus 1ன்னு ஆயிரும். ஓகே, எனி டவுட்ஸ்? ஸோ ஒரு சைடு ஒரு பார்ட் ஆஃப் தி ஈக்குவேஷன் ப்ரூவ் பண்ணியாச்சு. இவங்க எல்லாருமே 1ஆக இருக்கட்டும், இவர் 2ஆக இருக்கட்டும். ஸோ 1 ஈக்குவல் டு 2 ப்ரூவ் பண்ணியாச்சு. 2 ஈக்குவல் டு 3 சொன்னால் போதும். அப்போ 2 ஈக்குவல் டு 3 சொல்கிறதுக்கு இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். cosecant square A நம்ம எப்படி எழுதலாம், 1 by sin square A minus 1. ஓகே, கிளியர். 2 அப்படியே காமனாகவே இருக்கட்டும். 2 by sin square A minus LCM எடுத்திருக்கோம் minus sin square A. இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஹோப் யூ ஆர் கிளியர் வித் இட். எனக்கு என்ன வரணும், RHSல எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். தேர்ட் ஈக்குவேஷனில் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்டில் இருக்குது. ஸோ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்டில் வரணும். இப்போ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் வரணும்னா சைன் எல்லாமே காஸ்டாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ சைனை நான் காஸ்டாக ரீப்ளேஸ் பண்ணேன்னா என்ன ஆகும், வெல் நோன் ஐடென்டிட்டி
Yes, correct. Sin square theta plus cos square theta equal to 1. Sin square theta மட்டும் வேணும்னா 1 minus cos square theta ன்னு வரும். அப்படியே எழுதிட்டு வாங்க. 1 minus cos square a divided by 1 minus cos square a. அப்படியே substitute பண்ணுங்க. 2 times 2 minus 1 minus ஆல உள்ள multiply பண்றோம். ஸோ minus 1 plus cos square a. இந்த மைனஸை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவீங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. bracketsல இருக்கும்போது உள்ள எல்லா நம்பருக்கும் மைனஸ் கொடுக்கணும். ஸோ 2 times 2 minus 1 will be 1. 1 plus cos square a divided by 1 minus cos square a. So which implies third one. So 1 equal to 2 பண்ணியாச்சு, 2 equal to 3 பண்ணியாச்சு. So 1 equal to 2 equal to 3. LHS equal to RHS, hence proved. Okay, hope you are clear with this. Any doubt இருந்தா comment பண்ணுங்க. Bye bye, take care.